ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு கூட்டு ரெசிபி, கல்யாண ஸ்டைல் கூட்டு ரெசிபி செய்ய போகிறோம். இது என்னென்னு கேட்டிங்களா, சுரக்காய். இந்த சுரக்காய் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய், இது கொத்தமல்லி, இது பச்சை மிளகா, பூண்டு, இது பாசிப்பருப்பு, இதில் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை வச்சுட்டு நம்ம ஒரு அட்டகாசமான கல்யாண ஸ்டைல் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு இது பாருங்கள், குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த இது மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த பருப்பு இன்னும் நம்ம கழுவலை இல்லையா, க்ளீனாக இருக்காது. அதனால் நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்லிக்கு இதோட ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு வாஷ் பண்ணியாச்சு. இதில் இப்போ கார்லிக் சேர்த்துட்டேன், சுரக்காவும் இதில் சேர்த்துட்டேன். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூட்டு குக்கரில் வச்சு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம். இந்த தேங்காயில் தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம், வெங்காயம் இது எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த குக்கரை நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். க்ளோஸ் பண்ணி நம்ம 5 விசில்ஸ் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூட்டுக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை தாளிக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு ப்ளஸ் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூட்டில் சேர்க்க வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை அப்படியே நம்ம கூட்டில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். சரிங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இது சேர்ந்து வர வரைக்கும் 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா கூட்டு சூப்பராக தயாராகிடும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான கல்யாண ஸ்டைல் சுரக்காய் கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இது சுரக்காயில் 90% உங்களுக்கு வாட்டர் தான் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க, முக்கியமாக யூரினில் சால்ட் கண்டென்ட் நிறைய இருக்கிறவங்க, அதாவது இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு முன்னாடி ஸ்டேஜ், இந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் வரும் பார்த்திங்களா, கிரியாட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவங்கெல்லாம் இந்த சுரக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா, பெரியவங்க சொல்லுவாங்க சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்ட்டு. இந்த சுரக்காயில் உப்பு கண்டென்ட் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க மொத்த உப்பையும் இந்த சுரக்காய் எடுத்துகிட்டு வந்துடும் வெளியில். சரிங்களா? அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூரிக் ஆசிட் லெவல் குறைஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.